இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் தண்ணீர். அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி உறுதி. முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. 156 ஊராட்சி ஒன்றியங்களில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. நாளை காலை 8 மணி முதல் 11:15 வரை நிகழ்கிறது நெருப்பு வளைய சூரிய கிரகணம். அரிய வானியல் நிகழ்வை காண தமிழகத்தில் முகாமிட்டுள்ள விஞ்ஞானிகள். நாளை நிகழ இருக்கும் அரிய சூரிய கிரகணத்தை பார்ப்பது எப்படி? அறிவியலும் ஆன்மீகமும் சொல்வது என்ன? பங்குதாரராக இருந்த சொத்துகளுக்கு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தாமே உரிமையாளர். வருமான வரித்துறையினரின் கேள்விகளுக்கு சசிகலாவின் பதில். லக்ஷ்மண் ஸ்ருதியின் உரிமையாளர் ராமன் தற்கொலை. பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் கண்ணீர் அஞ்சலி. டெல்டா மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையத்தின் தகவல். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் கோலாகலம். தமிழகத்திலும் நள்ளிரவு முதல் களை கட்டியது கொண்டாட்டம். இவை தவிர அனுமன் ஜெயந்தியையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக தண்ணீர் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற விழாவில் அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை மோடி தொடங்கி வைத்தார். மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த விழாவில் பேசிய அவர், நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு 6000 கோடி ரூபாய் செலவில் அடல் நிலத்தடி நீர் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். நிலத்தடி நீர் மேலாண்மையை உருவாக்க கொண்டுவரப்பட்டுள்ள இந்த திட்டம் முதல் கட்டமாக குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 15 கோடி வீடுகளில் குழாய் மூலம் தண்ணீர் வழங்குவதை அடல் நிலத்தடி நீர் திட்டம் உறுதி செய்யும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். साथियों, जल जीवन मिशन के दौरान एक और नई चीज की जा रही है. इस योजना की मॉनिटरिंग के लिए स्पेस टेक्नोलॉजी, हम जो सैटेलाइट छोड़ते हैं ना, कुछ लोगों को लगता है कि ये किस चीज के लिए है, तो मेरे गांव के किसान का भी भला कर सकता है. पानी के सारे स्रोत की जानकारियां हम स्पेस टेक्नोलॉजी के माध्यम से ले सकते हैं. இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் சிலையை திறந்து வைத்தார். மறைந்த வாஜ்பாய் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியில் இருந்து 5 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனை சிறப்பிக்கும் வகையில் லக்னோவில் உள்ள தலைமைச் செயலகமான லோக் பவனில் சுமார் 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் 25 அடி உயரத்தில் வாஜ்பாய் வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் வாஜ்பாய் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் இந்த பல்கலைக்கழகம் அமைய உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடியின் வருகையால் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை நிறைவடைந்தது. அரசியல் கட்சியினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் குமார் பரப்புரை மேற்கொண்டார். திருவாரூர் ஒன்றியத்தில் திமுக சார்பில் ஒன்றியக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் தேவா என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் புலிவளம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் அதனை பொருட்படுத்தாமல் அனைத்து கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
தமிழகத்தினுடைய வெற்றி கூட்டணியாக உழைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி உதயசூரியன் சின்னத்திலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள மலையாண்டிபுதூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பாண்டியன் பிரபுவுக்கு ஆதரவாக நகைச்சுவை நடிகர்கள் முத்துக்காலை மற்றும் கிரேன் மனோகரன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். தண்ணீர் குழாய் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். இதேபோன்று ஊத்தங்கரை ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெருமுகை ஊராட்சித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரகாஷ் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் பெருவரப்பூர், சிறுவரப்பூர், தர்மநல்லூர், சாத்தப்பாடி ஆகிய இடங்களில் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே எச்சனஹள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஆறுமுகம் என்பவர் பிச்சைக்காரன் வேடமணிந்து திருவோடு ஏந்தி கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் மிகவும் அரிதான வளைய சூரிய கிரகணம் நாளை நிகழவுள்ளது. இதனை காண உலகில் உள்ள வானியல் ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள் என பலரும் தமிழகத்தில் முகாமிட்டுள்ளனர். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வரும்போது அதன் நிழல் பூமியின் மீது விழும் நிகழ்வு சூரிய கிரகணமாகும். சூரியன் முழுவதும் நிலவால் மறைக்கப்படுவது முழு சூரிய கிரகணம். மையப்பகுதி மட்டும் மறைக்கப்பட்டு சூரியனின் விளிம்பு பிரகாசிப்பது வளைய சூரிய கிரகணம் அல்லது கங்கண சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது. இந்த அறிவியல் அதிசயம் நாளை தமிழ்நாட்டில் நிகழ உள்ளது. காலை 8 மணியளவில் தொடங்கும் இந்த நிகழ்வு பகல் 11:15 வரை ஏறக்குறைய 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் நீடிக்கும். ஆனால் சூரியனின் மையப்பகுதியை நிலவு மறைப்பதால் வானில் தோன்றும் நெருப்பு வளையத்தை காலை 9:35 மணிக்கு சுமார் 2 நிமிடங்கள் மட்டுமே காண முடியும். அதன் பின் நிலவு விலகத் தொடங்கிவிடும். சூரிய கிரகணத்தை கண்டு அச்சப்பட தேவையில்லை என கூறும் விஞ்ஞானிகள் அதனை வெறும் கண்களில் பார்க்க வேண்டாம் எனவும் கூறுகின்றனர். சூரிய கிரகணத்தின் போது திறந்த வெளியில் இருப்பதோ உணவு உண்பதோ எவ்வித தீங்கையும் ஏற்படுத்தாது என்றும் அவர்கள் விளக்கியுள்ளனர். அதாவது நமது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இது நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிறனால அடுத்த ஜென்ரேஷன் தான் இதை திரும்ப பார்க்க முடியும். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா 2012 வெள்ளி இடைமறிப்பு வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் இடைமறிப்புன்னு சொல்லி 2017. ஸோ இது மாதிரியான அரிய வானியல் நிகழ்வுகளை மாணவர்களிடையும் ஆசிரியர்களையும் அதாவது இருக்கின்ற அந்த பழைய கால அந்த மூடநம்பிக்கையெல்லாம் ஒழித்து இல்லை, இது அறிவியல் சார்ந்த ஒரு நிகழ்வு, இது ஒரு நிழல் விளையாட்டு அரிய வானியல் நிகழ்வு அப்படிங்கிறத மாணவருடையும் ஆசிரியரையும் கொண்டு போகணும் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். சூரிய கிரகணம் 5 நிலைகளை கொண்டுள்ளது. சூரியனை நிலவு தீண்டும் நிலை ஸ்பரிசம் என அழைக்கப்படுகிறது. இதுவே முதல் நிலை. சூரியனுக்குள் முழுமையாக நிலவு சென்று விடுவது 2வது நிலை. அதிகபட்சமாக நிலவால் சூரியன் மறைக்கப்பட்டு அதன் விளிம்பு பிரகாசிப்பது 3வது நிலை. சூரியனிலிருந்து நிலவு விலகத் தொடங்குவது 4வது நிலை. கிரகணம் முழுமையாக விலகுவது 5வது நிலை. இது மோட்சம் என அழைக்கப்படுகிறது. நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நாளை நிகழவிருக்கும் நிலையில் தமிழகத்தில் எங்கெங்கு எவ்வளவு நேரம் தெரியும் என்பதை பார்க்கலாம். அரிய நெருப்பு வளைய சூரிய கிரகணம் தமிழகத்தின் கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் 93% தெளிவாக தெரியும் என்றும், சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பகுதி அளவிலான சூரிய கிரகணமே தெரியும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சூரிய கிரகணமானது காங்கேயம், ஊட்டி, அவினாசி, சென்னிமலை ஆகிய பகுதிகளில் 3 நிமிடங்கள் வரை தெரியும் என கூறப்படுகிறது.
இதேபோல் திண்டுக்கல்லில் 2.50 நிமிடங்களும், சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் 2 நிமிடங்களும் தெரியக்கூடும். கோவை, ஈரோட்டில் 1 நிமிடம் 24 வினாடிகள் வரை தென்படக்கூடும் என கூறும் விஞ்ஞானிகள் மதுரையில் வெறும் 20 வினாடிகள் மட்டுமே தெரியும் என்றும் கூறுகின்றனர். ஒரு முறை ஒரு கிரகணத்தை குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தால் மீண்டும் அதே இடத்தில் கிரகணத்தை பார்க்க 350 ஆண்டுகளாகும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாளை சூரிய கிரகணம் நிகழ இருக்கும் நிலையில் அது தொடர்பாக அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆகம அறிஞர்களும் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். குறிப்பாக இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் வரக்கூடாது, கிரகணம் சமயத்தில் வந்து உணவு எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் எப்படி சார் அணுகணும், எப்படி பார்க்கணும்? இந்த ராகு வந்து சூரியனை முழுக்க விழுங்கி வெளில விடலைன்னா சூரியனை இல்லாமல் போய் உலகம் அழிஞ்சிடும், அதனால் பூஜை புரஸ்காரம் பண்ணணும், இப்படிலாம் ஒரு கருத்து அதுலேருந்து வருதான். அச்சம் என்பது இந்த ஒரு புராண கதையிலேருந்து வருவது. அறிவியலில் அந்த அச்சத்துக்கான இடமே இல்லை. இது ஒரு அற்புதமான வானக்காட்சி. சரி, உடலுக்கு ஏதாவது தோல் சம்பந்தமான பாதிப்புக்கு ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம எப்போவுமே வெயிலில் இருந்தால் நமக்கு என்ன ஆகுமோ அவ்வளோதான் ஆகும். வெயிலில் இருந்தால் வியர்க்கும் இல்லையா, அதே தான் ஆகும். இன்றைக்கி ஸ்பெஷலாக கிரகணத்தன்னைக்கு ஸ்பெஷலாக சூரியன்லேருந்து எந்த விதமான மர்ம கதிர்களோ புதிய கதிர்களெலாம் வருவதே இல்லை. கிரகணம் என்பது சூரியனில் நடக்கிற நிகழ்ச்சியே இல்லை. சூரியனுக்கு முன்னாடி நிலா வந்து சூரியனுடைய ஒளியை பூமிக்கு மறைக்குது, அவ்வளோதான். பூமியிலையும் ஃபுல்லாக மறைக்கல, பூமியில் ஒரு இடத்துல மட்டும்தான் மறைக்குது, மற்ற இடத்துலலாம் சூரியன் தெரியும். சந்திரனுடைய 4வது பிறையை பார்க்கக்கூடாது, அதுவும் சரி. இந்த கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது, இதுவும் சரி. எதை சொல்லுகிறதுனா, ஏதோ ஒரு தீய கதிர்கள் அதிலிருந்து புறப்பட்டு வெளியே வருகின்றன. தீய கதிர்கள் வந்து பாய்ந்த உடனே உடம்பில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே அந்த மாற்றம் ஒரு குறைந்த நேரம் மட்டும்தான் நம்ம மேலே நடக்குதுன்னு வச்சுங்க. கொஞ்ச நேரம் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் தான் அது. இந்த குறைந்த நேரத்திலே வந்து அந்த பாதிப்பை என்ன செய்கிறாருன்னா, அங்கேருந்து தொடை தெரிவதற்காக குளிக்க சொல்கிறேன். பொது தீங்கு வந்தாலும் ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம கோயிலுக்கு போய் ஆண்டவனை வணங்குவது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அதை தவிர வேறு வழியும் இல்லை என்ற காரணத்தினால எல்லாம் பின்ன ஏதோ வெயில் வந்தால் கொடை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தேவை இவ்வளோ பெரிய தீய கதிர்கள்லாம் வரும்போது எதை போய் பிடிப்பீங்க? ஆண்டவனுடைய காலை தான் பிடிக்கணும். அதனால் குளிச்சுட்டு நீ கோயிலுக்கு போகிறீங்கன்றது ஒன்றலாம் என்று சொல்லலாம். நாத்திகராக இருக்கும், போக வேண்டான்னு விட்டானாலும் ஒன்றும் அதனால் அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துட்டு போடுவது. அரிய வானியல் நிகழ்வான வளைய சூரிய கிரகணத்தை எப்படி பார்ப்பது, எப்படி பார்க்கலாகாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். வெறும் கண்களால் நேரடியாக சூரியனை பார்க்கக்கூடாது. தொலைநோக்கி பைனாக்குலராலும் பார்க்கக்கூடாது. கண்ணாடியில் கரிபூசியோ தண்ணீரில் விழும் சூரிய பிம்பத்தையோ கூலிங் கிளாஸ் மூலமோ கிரகணத்தை பார்க்கக்கூடாது. வெல்டர்கள் பயன்படுத்தும் கண்ணாடி, கலர் பிலிம் நெகட்டிவ்கள், பூத கண்ணாடிகள், கேமரா லென்ஸ் மூலம் பார்க்க முயலக்கூடாது. கோளரங்களில் விற்பனை செய்யப்படும் சோலார் கண்ணாடிகள் மூலம் கிரகணத்தை எவ்வித பாதிப்பும் இன்றி கண்டு ரசிக்கலாம். தொலைநோக்கி மூலம் சூரிய பிம்பத்தை ஏற்படுத்தி காணலாம். நுண்துளை கேமரா மூலம் கிடைக்கும் சூரிய பிம்பம் மூலம் கிரகணத்தை பார்க்கலாம். சுவர், திரையில் சூரிய பிம்பத்தை விழ வைத்து அதன் மூலமும் சூரிய கிரகணத்தை கண்டு ரசிக்கலாம். தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னையில் உள்ள தேவாலயங்கள் விழாக்கோலம் பூண்டிருந்தன. நள்ளிரவில் நடைபெற்ற திருப்பலி மற்றும் ஆராதனை நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இயேசு பிறப்பை சித்தரிக்கும் வண்ணமயமான குடில்களும் அமைக்கப்பட்டிருந்தன. மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் பேராலயம், பெசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம், பரங்கிமலையில் உள்ள பழமையான புனித தோமையர் தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்கள் விழாக்கோலம் பூண்டிருந்தன. இரவு 12 மணி ஆனதும் இயேசு பிறப்பு அறிவிக்கப்பட்டு குடிலில் குழந்தை இயேசு வைக்கப்படும் வைபவம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இங்கு நடைபெற்ற வழிபாடுகளில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். சேலத்தில் உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டியது. வண்ணமயமான அலங்கரிக்கப்பட்டிருந்த பேராலயத்தில் திரளானோர் பிரார்த்தனை நடத்தினர்.
இந்த பேராலயத்துக்கு வந்து 25 வருஷம் ஆகுது கட்டி. அதே மாதிரி இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. எப்படின்னா இங்கே உள்ளே இருக்க குழந்தை இயேசு சுரூபம் வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்க ஒரு முஸ்லீம்னால கொண்டு வரப்பட்டது. அதுக்கு டொனேஷன் யார் கொடுத்தாங்க? இந்த சேலத்தில் இருக்க ஒரு ஹிந்து லேடி அவங்களால இங்கே கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கூட பார்த்தா இங்கே முஸ்லீம்ஸ் வராங்க, கிறிஸ்டின்ஸ் வருவாங்க. கிறிஸ்டின்ஸ் எப்பயும் வருவாங்க, ஹிந்துஸ் வந்து வராங்க, மாலை போட்டிருக்கவங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கவங்க கூட வராங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னத்துறை மீனவ கிராமத்தில் உள்ள புனித ஜூட்ஸ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தூத்துக்குடி தூய பனிமயமாதா பேராலயம், மதுரையில் உள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயம், தஞ்சாவூரில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயம், கோவை டவுன்ஹாலில் உள்ள ஆதிதூதர் தேவாலயம், திருச்சியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான உலக மீட்பர் தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் விமரிசையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ந்தனர். ஜெயலலிதா மறைந்த பிறகு கோடநாடு எஸ்டேட் உள்ளிட்ட சொத்துகளுக்கு தாமே உரிமையாளர் என வருமான வரித்துறையினரிடம் சசிகலா விளக்கமளித்திருக்கிறார். ₹47 கோடி ரூபாயை வட்டியில்லாத கடனாக கிறிஸ்டி நிறுவன உரிமையாளர் குமாரசாமிக்கு ஒப்பந்த அடிப்படையில் சசிகலா வழங்கியுள்ளதாகவும் வருமான வரித்துறை தகவலை வெளியிட்டுள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வட்டியில்லாத கடனாக கொடுத்து ஓராண்டுக்குள் புதிய ரூபாய் நோட்டுகளாக திருப்பி அளிக்க வேண்டும் என்றும், இல்லாவிடில் 6% வட்டியுடன் கடன் தொகையை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பதும் அந்த ஒப்பந்தம். பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களின் வாக்குமூலத்தை பெற்றுள்ள வருமான வரித்துறையினர் மொத்தம் 1911 கோடியே 50 லட்சம் ரூபாயை வருமான வரி கணக்கில் சசிகலா காட்டாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஜெயா பப்ளிகேஷன் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றியதாகவும் வருமான வரித்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமளித்துள்ள சசிகலா, ஜே ஃபார்ம் ஹவுஸ், கோடநாடு எஸ்டேட், ராயல் வேலி புளோரிடெக் உள்ளிட்ட நிறுவனங்களில் ஜெயலலிதாவுடன் இணைந்து பங்குதாரராக இருந்ததாகவும், அவர் மறைந்து விட்டதால் அனைத்து நிறுவனத்திற்கும் தானே முழு உரிமையாளர் என்றும் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முகேஷ். இனி செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அதில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவிற்கு அளித்த ஆதரவை தற்போதும் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். ஊரக நிர்வாகத்தில் சிறந்த மாநிலம் தமிழகம்தான் என மத்திய அரசு பாராட்டி பரிசீலித்திருக்கும் நிலையில் அந்த பணிகள் அனைத்தும் தொடர அதிமுகவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சரும் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். மக்கள் விரோத போக்கை கைவிட்டுவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், இந்திய பொருளாதார வளர்ச்சி 4.5% சரிந்திருப்பதாகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் IMF பொருளாதார நிபுணர்கள் எச்சரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது பொருளாதார வளர்ச்சியில் பாஜக கவனம் செலுத்தாததை காட்டுவதாகவும் தெரிவித்தார். அதிமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழகத்தின் வளர்ச்சியும் குன்றியுள்ளதாக ஸ்டாலின் சாடியுள்ளார். சென்னை ஐஐடியில் வேளச்சேரி புறமாக இருக்கும் ஒரு கதவு மூடப்பட்டது. கிண்டியில் உள்ள ஐஐடியில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஏராளமான மாணவர்கள் பயில்கின்றனர். ஐஐடிக்கு கிண்டி பகுதியில் முதன்மை நுழைவாயில் உள்ளது.
இதை தவிர வேளச்சேரி, தரமணி பகுதிகளிலும் தனித்தனி நுழைவாயில்கள் உள்ளன. இவற்றில் வேளச்சேரி பகுதியில் உள்ள ஐஐடி நுழைவாயில் திடீரென மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டதாக ஐஐடி நிர்வாகம் அறிவிக்கையை ஒட்டியுள்ளது. இதுகுறித்து மாணவர்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்படவில்லை, முன்னறிவிப்பு எதுவும் செய்யப்படவில்லை என மாணவர்கள் தரப்பில் இருந்து கூறுகின்றனர். சூரிய கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி கோவிலில் 13 மணி நேரம் நடை சாத்தப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 8 மணி முதல் 11 மணி வரை சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. கிரகணம் நடைபெறுவதற்கு முன்னதாக கோவில்களில் நடை அடைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று இரவு முதல் வியாழன் நண்பகல் 12 மணி வரை நடை அடைக்கப்படும். திருமலையில் உள்ள அன்னதான கூடமும் மூடப்பட உள்ளது. கிரகணத்திற்கு பிறகு பரிகார பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 264 ரூபாய் விலை உயர்ந்து 29,000 தாண்டி விற்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 33 ரூபாய் விலை உயர்ந்து 3,698 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 264 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 29,584 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 49 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. நாளை நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. இந்த நிலையில் சூரிய கிரகணங்கள் குறித்து உலகம் முழுவதும் சொல்லப்படும் கதைகள், அதற்கு அறிவியல் அறிஞர்கள் கொடுத்த விளக்கங்கள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். உலகம் முழுவதும் கிரகணங்கள் குறித்து பல்வேறு விதமான கதைகள் சொல்லப்படுவது உண்டு. இதற்கு அறிவியல் ரீதியாக விளக்கங்களும் உண்டு. அது என்னென்ன பார்க்கலாம். சீனாவில் ஒரு கதை, அதாவது ஒரு மன்னன் இது போன்ற வில்லம்பை வைத்து நெருப்பை அனுப்புறாரு. ஏன்னா சூரியனுக்கு உமிழக்கூடிய சக்தி குறைஞ்சி விட்டுது. அதனால மீண்டும் அது உமிழக்கூடிய சக்தியை அதிகரிக்கிறதுக்காக கீழே நெருப்பு மூட்டுறாரு. அப்பதான் திருப்பி வருது அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அறிவியலாளர்கள் இது இல்லை, உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு விளக்கம் ராகுவும் கேதுவும் சேர்ந்துட்டு நிலாவையும் சூரியனையும் விளங்குறாங்க, அப்பதான் கிரகணங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதையும் அறிவியலாளர்கள் மறுக்கிறார்கள். மற்றொன்று சூரியனை பெரிய பாம்பு விழுங்குது, அப்பதான் இது போன்ற கிரகணங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதுவும் ஆய்வு செய்தல அது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. மற்றொன்று பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த கிரகணங்கள் ஏற்கனவே பூமி, சூரியன், நிலா மூன்று ஒரே நேர்கோட்டில் அமையும் பொழுது சூரியனுடைய வெளிச்சத்தை மறைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த தோற்றம் தான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரலாமான் போது பார்த்திருக்காங்க. இது முன்னாடி பல கிரகணங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் கெட்டு போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்றாங்க, தொடர்ச்சியாக கிரகணங்கள் காலத்தில் உணவுப் பொருட்கள்லாம் எடுத்து வச்சு ஆய்வு செஞ்சு புனேயில் இருக்க ஒரு ஆராய்ச்சி மையம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ஆய்வு செஞ்சதில் அது போன்ற எதுவும் இல்லை அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்றொன்று விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் வெளியே வரக்கூடாது, ஏனென்று சொன்னால் பாக்டீரியாக்கள், கிருமிகள்லாம் உலா வரும் அப்படின்றாங்க. அதுவும் கிடையாது, அது போன்ற எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு சூரியனை மறைக்கும் போது வெப்பநிலை குறைய செய்யும். அதுதான் ஒருவேளை இது போன்ற காரணங்களாக இருந்திருக்கும். அந்த காலத்தில் அறிவியல் ஆய்ச்சிகளாம் இல்லாத காலத்தில் இது போன்ற சொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் வெறுங்கண்ணால பார்க்கக்கூடாதுன்றதான் உண்மை. சூரியனை நீங்கள் மற்ற ரெகுலரான நாட்களே வெறுங்கண்ணால பார்க்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய புரோதா கதிர்கள் கண்ணை பாதிக்கும். அதனால தான் அதை பார்க்கக்கூடிய மெத்தட்ஸை சில எளிய நடைமுறைகளை அறிவியல் தொழில்நுட்ப மையங்கள் வழங்குகின்றன. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடலூர், திருவாரூர், புதுச்சேரியில் பல இடங்களில் பலத்த மழை பெய்தது. நாகையில் நீண்ட நேரம் கனமழை கொட்டியது. இந்நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாகை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக நாகையில் 14 சென்டிமீட்டர் மழையும், காரைக்காலில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ஹனுமன் ஜெயந்தியையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் உள்ள ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.
மார்கழி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சென்னை அசோக் நகர் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு லட்டு கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் கோவிலில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், பால், தயிர், திருமஞ்சனம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தனித்தனியே சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகளால் செய்யப்பட்ட மாலை சாத்தப்பட்டது. பக்தர்கள் காலை முதல் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆஞ்சநேயர் சிலைக்கு 100 கிலோ வெண்ணெயால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இரும்பேடு ஹரிஹர நகரில் 15 அடி உயரத்தில் கற்சிலையால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செந்தூர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. செந்தூரத்தால் ஆஞ்சநேயர் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் சிலர் ஆஞ்சநேயர் வேடமணிந்து வழிபாடு செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட விவசாயி ஒருவர் அவருக்கு கோவில் கட்டி வழிபடுகிறார். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்து எரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் 10 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். மரவள்ளிக்கிழங்கு, பருத்தி என சாகுபடி செய்யும் இவர் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு அவருக்காக தனது நிலத்தில் ஒரு கோயிலை கட்டியுள்ளார். கோயிலில் மோடியின் மார்பளவு உருவச்சிலையை வைத்து வழிபடுகிறார். பாலாபிஷேகம் தொடங்கி வழக்கமாக கோயில்களில் மேற்கொள்ளப்படும் பூஜைகளை செய்து இவரது குடும்பத்தினர் வழிபடுகிறார்கள். இதுக்கு முன்ன போட்ட கவர்மெண்ட் வந்து சாதாரண ஒரு தொண்டனுக்கு கிடைக்கலைங்க எதுவுமே. இன்னைக்கு இவர் போட்டது சொட்டு நீர் எனக்கு முழு மானியத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. போன வருஷம் சரியான வறட்சி, தண்ணியே இல்லை. ஆனால் என்னுடைய நிலத்தில் இப்போ மரவள்ளிக்கிழங்கு போட்டு நல்லா விவசாயம் பண்ணியிருக்கேன். சொட்டு நீர் மூலயமா பாரத பிரதமர் மோடி ஐயா போட்டு கொடுத்த திட்டத்து மூலயமா தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு மேற்கொண்டு எனக்கு கழிப்பறை இல்லை, அவருடைய திட்டத்து மூலயமா கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க. கேஸ் சிலிண்டர் இல்லை, விறகு வச்சு தான் இவ்வளோ நாளாக எரிச்சிக்கிட்டு இருந்தேன். கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே. இப்படி அனைத்து திட்டங்களும் அவர் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தானும் தனது மனைவியும் சேர்ந்து 1,20,000 ரூபாய் பணம் சேர்த்து இந்த கோயிலை கட்டியதாக கூறும் சங்கர், கூடிய விரைவில் இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு செய்ய உள்ளதாகவும் கூறுகிறார். புதிய தலைமுறைக்காக துறையூரிலிருந்து செய்தியாளர் சந்திரசேகரன். இலங்கையில் 2020ஆம் ஆண்டு சுதந்திர தின நிகழ்ச்சியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இடம்பெறாது என்று அந்நாட்டு அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடந்த 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி பிரிட்டிஷிடமிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றது. அதன் பிறகு 1949ஆம் ஆண்டு முதல் சுதந்திர நாளன்று சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் அந்நாட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு வந்தது. ஆனால் வரும் 2020ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் சிங்கள மொழியில் மட்டுமே தேசிய கீதம் பாடப்படும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். பல மொழிகள் பேசும் இந்தியாவில் தேசிய கீதம் ஒரே மொழியில் இருப்பதைப் போல இலங்கையிலும் ஒரு மொழியில் மட்டுமே தேசிய கீதம் பாடப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.